Welcome to Love Today channel. This video sponsored by Edicast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு தேங்காய் மூடி வந்து எடுத்துக்கிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம், கொஞ்சோண்டு வந்து பொட்டுக்கடலை, ஒரு 3 டீஸ்பூன் போல். இப்போது தேங்காய், ஜீரகம், பொட்டுக்கடலை இது எல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்க போகிறோம். இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் வந்து இப்போ தாளிச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதோட 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றி வச்சு நெக்ஸ்ட்டு இடித்து வச்சா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருப்பேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் வந்து இடித்து எடுத்துருக்கேன். இப்போ இது அதில் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுலேயே. இப்போ இது கூடயே வந்து மஞ்சத்தூள், இதோட வந்து தேவையான அளவு உப்பு இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதோட வந்து 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ கலந்து விடுங்க. இப்போ கலந்து விட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இதோட வந்து பெருங்காயம் வந்து ஒரு பேக்கெட் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டோன்னே கலர் சேஞ்ச் இந்த கலரில் இருக்கும். நல்லா இப்போ கொதித்த பிறகு வந்து 1/4 லிட்டர் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இதோட வந்து நீங்கள் வந்து வெண்டைக்காய் இல்லைனா வந்து வடை கூட சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான். இல்லை உங்களுக்கு ரெண்டுமே பிடிக்கலன்னா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த அளவு கொதிச்சு பாதி அளவு வந்தோன்னா தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கணும். லைட்டாக கொடி வந்தோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.